லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க, அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க. ஜென்ஸ் மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்துல. இப்ப நேத்து எரிச்சது என்னங்க நார்மலா ஏதோ நம்ம அடுப்பு எரிக்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆமா அவ்வளவுதான். எலும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஐயோ இருங்க எடுத்துக்க, கையிலே எடுத்து காட்டுறேன். கால் எலும்பு பாப்போம். இதுல மண்டை ஓடல எழுத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா? இது என்ன கால் எலும்பா? ஆமா அந்த கால் எலும்பு. கீழே வந்து பாடி பிடிக்கிறது, கண்ணு 2 டயர் நோக்குறது, இந்த இதெல்லாம் கை விரல் நுனி இந்த முதுகு எலும்பு தானே எரியறதுக்கு ரொம்ப. ஆமா இந்த இதுக்குள்ள இருக்கும். சூடா இருக்கு பாத்தீங்களா? இந்த இருக்கு பாருங்க மண்டை ஓடு. இப்போ இது எவ்வளவு நேரம் ஆகும் எரிய? வெளியில வச்சு எரிச்சா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா உள்ள நம்ம வச்சிருந்தோம்னா ஒரு சிலிண்டர் அது வந்து உங்களுக்கு வந்து மூடின மாதிரி இருக்கும். அடுப்பு டோர் க்ளோஸ் பண்ணிடுறோமா, அப்ப அந்த ஹீட் என்ன செய்யும், சீக்கிரம் எரி கொடுத்துரும். காத்துல அலம்பாது கொல்லாம்பு, காத்து வெளியில போகாது. புகை மட்டும்தான் வெளியில மிஷின் போட்டு போகும், புகையை மட்டும் தான் இழுத்து கொடுக்கும். அப்போ ஒன்னோட ஒன்று ஃபயர் ஆகல, சீக்கிரம் ஓட்டை விழுந்து வெந்துடும். இது அப்படி கிடையாது. வெளியில வச்சு பண்ணோம்னா காத்து இந்த காத்து அடிக்கும் போல இங்கிட்டு எரியும், அந்த காத்து அடிக்கும் போல அங்கிட்டு எரியும். ஒரு பக்கம் ஃபுல்லா எரியும், மறுபக்கம் எரியாது. இப்போ ஒரு பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்க சொந்தக்காரங்க போய்ப்பாங்க, இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கேஸ்காரங்க வரல, இது எப்படி எரியுதுன்னு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எரியிற பொசிஷன் ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரியும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கையில பார்த்தா ஒரு சிலருன்னு தெரியும். பயந்தவங்களும் இருக்காங்க, பயப்படாதவங்களும் இருக்காங்க. இது இப்படி இருக்கும், கை எரிஞ்சுக்கிட்டு என்னக்கா விரைச்சு போயிருக்குது, என்னமே செய்யாம இருக்க தம்பி, நீங்க நிக்கிறிய, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்க முதல் உங்க வேலையை முடிச்சுட்டு போங்க, நான் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எப்படி ஒடிப்பீங்க இதெல்லாம் நீ கேட்காதப்பா, அது என்னுடைய. ஆமா ரொம்ப ஆவலா கேட்குறேன். நாங்க நின்று பாக்குறோம். வேண்டாம்ப்பா நீ நின்று பார்க்க கூடாது, அப்புறம் பானுக்கெல்லாம் விரிச்சு கிடப்பாரு, நான் உனக்கு முன்னாடி அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன இவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிங்கப்பா. என்ன பண்ண சார், தொழிலுக்கு வந்தாச்சு. எரியும் போது வந்து வெடிக்கும்பாங்கல்ல, அந்த கொழுப்பு கிடையாது. நரம்பு இப்படி இருக்கிற நரம்பு வந்து வெடைக்கும் தெரியுமா? கோழியவே இப்ப அறுத்துப்புறம் சுருங்கி போயிருக்கு. அடுப்புல அனல்ல கட்டினா டப் டப்புன்னு விரைச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குதுல கடையில. அந்த மாதிரிதான் மனிதனுடைய இது. வெப்பா சூடு ஏற ஏற அப்படியே விரைச்சுக்கிறோம். காலெல்லாம் மடங்கிருச்சுன்னா டப்புன்னு விரிஞ்சிடும். நம்ம எந்திரிச்சுறாங்க. அது உண்மைக்கும் ஒண்ணுதான். ரொம்ப வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷின்ல எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாரு. கிழவெல்லாம் இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா ஆனா மூஞ்சி ஃபுல்லா மழுக்குன்னு இருக்கும். இந்த மூக்குக்கு மட்டும்தான் 2, இந்த இடத்துல மட்டும்தான் 2. எரிக்கிறப்ப எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க? இந்த இடுப்பு இருக்குல்ல, இப்படி படுத்து கிடக்கல, டபக்குன்னு எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்துருவாரு. கையை ஊண்ட மாதிரி. ஆனா கை ஊண்டாது. நமக்கு அது திடீர்னு பார்த்தோம்னா பயமா இருக்கும்ல. அது படக்குன்னு பார்க்கணும் பயமா இருக்கும். அது பழகுனால ஒண்ணும் தெரியாது. லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க, அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க. ஜென்ஸ் மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்துல. ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கை காலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கொழுப்பு கரைஞ்சிருக்கும், கொழுப்பு சத்து இருக்காது. பட் சாப்பிட மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சு குடல்லாம் புண்ணா இருக்கும். அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால சீக்கிரம் எரிய மாட்டாங்க. லேடிஸ்னா சீக்கிரம் இருந்தவங்க கொழுப்பு சத்து ரொம்ப அறிங்க ஆட்டோமேட்டிக் எரி. பக்கத்திலே போவேனா ஹைட்டுக்கு வரைக்கும் எரியும். இந்த புகை அவ்வளவு வரைக்கும் வரும். ஆனா இதே ஆம்பளை இருந்தா கம்மியா தான் வரும், இவ்வளவு தலைக்கு தான். அந்த எரியறப்ப அந்த பெண வாடம்பாங்கல, அதெல்லாம் அடிக்குமா? இதுக்குள்ள வந்து அந்த வடை வராது. ஏன்னா 4 பக்கம் காத்துனால இந்த சொடலை வடை வராது இதுக்குள்ள. அதுக்குள்ளன்னா வரும்.